அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிகரத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, விஜயினுடைய ரசிகளை இழிவுபடுத்திட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை அவமானப்படுத்திட்டாரு, மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் பொன்ராஜி மன்னிப்பு கேள் என்று தமிழக வெற்றிகரத்தை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் ஆதவர்ஜுனா தொடங்கி பல நபர்கள் சமூக வலைதளங்களில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாமுடைய உதவியாளரும் விஷன் 2020 திட்டத்தை முன்னெடுத்தவரும் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி என்கிற கட்சியை 2016 தொடங்கிய பொன்ராஜ் அவர்கள் குறித்து விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்காங்க. பொன்ராஜ் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. பொன்ராஜ் அவர்கள் என்ன பேசினாரு, எதுக்கு எதுக்குறாங்க அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒரு தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில பொன்ராஜ் அவர்கள் பேசார். அவர் பேசியதான் இப்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கு. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றோம். இந்த தமிழ்நாட்டில் தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா இவ்வளவு தற்குறிகள் இருப்பதே தெரியாம போயிருக்கும். இது ஒரு வரமுறை இல்லாத தற்குறி கூட்டம், இது ஒரு தரங்கட்ட தற்குறி கூட்டம். புருஷன் எனக்கு தேவையில்லை, விஜய் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சார கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எனக்கு நான் விஜய்க்கு அண்ணனா அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்லக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு விபச்சார கூட்டமா மாறி இருக்கு. அதுக்காக இந்த மாதிரியான தற்கூறிகள் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கன்னு காட்டியதற்காக விஜய் நம்ம பாராட்டலாம்னு சொல்றாரு. இதுதான் அவர் பேசிய வார்த்தைகள். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டோம். இதற்குத்தான் ஒட்டுமொத்தமான தமிழக வெற்றி கழகம் எப்படி நீங்க தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தலாம், மன்னிப்பு கேளுங்கள், எப்படி நீங்க விபச்சாரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரே ஒரு கேள்விதான் எழுப்புறோம். ஒரு பொண்ணு விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் நான் 18 வருஷமா விஜயை லவ் பண்றேன், இது விஜயோடைய அப்பாவுக்கும் தெரியும், ஐ லவ் விஜய் அப்படின்னு ஒரு திருமணம் முடிந்த பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லுது. யாராவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தர் கண்டிச்சிங்களா? திமுக யாராவது ஒருத்தர் நான் ஸ்டாலினை லவ் பண்றேன், உதயநிதி ஸ்டாலினை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதிமுக ஒருத்தர் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லவ் பண்றேன், 18 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? நாம் தமிழர் கட்சியில் சொல்லுவாங்களா? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்களா? இல்லை காங்கிரஸில் சொல்லுவாங்களா? இல்லை இந்திய பொதுமை கட்சியில் சொல்லுவாங்களா? இல்லை பிஜேபியில் சொல்லுவாங்களா? எந்த கட்சியில் சொல்லுவாங்க? பாமகல யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். சோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்ல பார்க்க முடியாது. அவர் லவ் பண்ணிருக்கேன், இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், எஸ்.ஏ. சந்திர சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்ப நான் உங்க பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன இருக்கு? அவர் மேல ஏன் ஆசைப்படக்கூடாதா? கட்சி தலைவரை தலைவராக, அண்ணனாக, பெரியப்பாவாக, சித்தப்பாவாக, உடன்பிறந்த சகோதரனாக, தம்பியாக அப்படித்தான் பார்ப்பாங்க. அண்ணன்பாங்க. அண்ணன் ஸ்டாலின் செலவு சொல்லுவாங்க, அண்ணன் சீமானு சொல்லுவாங்க, அண்ணன் அன்புமணின்னு சொல்லுவாங்க, அண்ணன் எடப்பாடின்னு சொல்லுவாங்க, இல்லை அண்ணன் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க, ஐயா நைனா நாகேந்திரன்பாங்க. இப்படித்தானே சொல்லுவாங்க. மோடி அவர்கள் மோடி ஜீம்பாங்க. சில பேர் குழந்தைகளா தான் மோடி தாத்தாங்கோ, இல்லை மோடி மாமாங்கோ, இல்லை மோடி ஜீம் ஏதாவது சொல்லுவான். ஆனால் மோடியை நான் லவ் பண்ணுறேன், 18 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க மோடியோட அப்பாவுக்கும் இது தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? அருவருப்பாக, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு வகையான ஒரு கில்ட்டியா கேவலமா இருக்கும். ஆனா அதை பெருமையா நினைக்கிறான். விஜய் நான் லவ் பண்றாங்க, இதை வெளியிருந்து பொதுவாக பார்க்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விடுங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிக்குது. விஜய் மாமாவை தான் பிடிக்கும்னு. விஜயை உங்களுக்கு சகோதரனாக, தம்பியாகவே பார்க்க முடியாதா? விஜயை அண்ணனாக பார்க்க முடியாதா? விஜய்க்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, இன்னைக்கு இல்ல, ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்ல, அப்ப அவரை எப்படி பார்க்கணும்? நீங்க ஒரு கட்சி தலைவனை லவ் பண்றேன், மாமாவா பார்க்கறேன் அப்படின்னா நீங்க யார் முதல்ல? சரி, நீங்க மாமாவை பார்க்குறீங்க, உங்க புருஷன் உங்களை எப்படி பார்ப்பான்? நான் விஜயை லவ் பண்றது ஒரு பொண்ணு சொல்லுது, அவன் புருஷன் எப்படி பார்ப்பான்? அவங்க பிள்ளைங்க எப்படி பார்க்கும்? அவங்க அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்க எப்படி பார்ப்பாங்க? விஜய் நல்லா லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? இதையெல்லாம் நீங்க என்னைக்காவது தாவேக்கா கண்டிச்சிருக்கா? இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு யாராவது கண்டிச்சிருக்கீங்களா? பொதுவெளியில் கண்டிக்க வேண்டாம், தனிப்பட்ட முறையாக கூட்டு கண்டிச்சிருக்கீங்களா? அப்படி கண்டிச்சிருந்தா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற ஒரு பொண்ணு, அது நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்றாங்க, தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது, குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறா, தெரு பொறுக்கிறவன் 8 பொண்டாட்டி வச்சுக்கிறா, ஏன் எங்க விஜய் வச்சுக்க கூடாதுன்னு கேட்கிறா.
அவருக்கு நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு பேசுனா இதுக்கு பேர் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன? அதைத்தான் பொன்ராஜ் கண்டிக்கிறாரு. பொன்ராஜ் அவர்களுக்கு இருப்பது என்பது ஆதங்கம். உலகத்தில் ஒரு மூத்த மொழியை பேசக்கூடிய இனம் தமிழினம். உலகத்திற்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். உலகத்திற்கு விருந்தோம்பலை கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். உலகத்திற்கு இப்படித்தான் வாழணும் என்கிற அறநெறி திருக்குறளை உலக பொதுமுறையை கொடுத்த இனம் தமிழினம். இப்படிப்பட்ட இனத்துல ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அந்த அரசியல் கட்சியில நாங்கள் வந்தால் இந்த மாற்றத்தை நிகழ்த்த போறோம், நாங்கள் வந்தால் இந்த மொழியை சீரமைப்போம், நாங்கள் வந்தால் நிலத்தை சீரமைப்போம், நாங்கள் வந்தால் ஏரி குளங்களை தூர்வாருவோம், நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படிலாம் சொல்லாம விஜய்னா நான் லவ் பண்றேன், விஜய்னாவுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தான்னு, விஜய்னாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நாங்கள் வந்து நான் இதா பார்க்குறேன், அவர் கூட ஒரு தடவை வாழ்ந்துடணும், இப்படி பேசுனா இது எப்படி பொது வழியில் இருக்கக்கூடிய சக மனிதன் எப்படி இதை பார்ப்பான்? இதை கண்டிக்க மாட்டானா? எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் கேப்பாரு என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை. உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவைத்து அவர் பெயரை சொல்லி பொன்ராஜ் அவர்கள் பேசியிருந்தால் அது தனி மனித விமர்சனம், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நபர் இப்படி பண்றாரு, இவங்க இந்த பேர் உடையவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது தப்பு. அவர் சொல்லுவது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் ரசிகர்கள் மொத்த பேரும் சொல்லல, விஜய் ரசிகர்களே நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க, விஜய் ரசிகர்களே வந்து நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் தரம் கட்ட, எல்லாரும் இது போல விஜய் மாமாவை நான் நேசிக்கிறேன், எனக்கு என் புருஷனை விட விஜய் மாமா தான் பிடிக்கும், என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல விஜய் முதலமைச்சராகன்னு எல்லா பெண்களும் சொல்லிடுவாங்களா? என் பிள்ளைய ஐசியூல சேர்த்திருக்கிறேன், பரவாயில்ல நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா தாய்மார்களும் இருந்துருவாங்களா? என் குழந்தைக்கு இன்னைக்கு ஸ்கூலு கூட விடல, வீட்டில் விட்டு நான் அப்படியே விஜய பக்கம் வந்துட்டேன் பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அது மாதிரி எல்லா பெண்களும் இருந்துருவாங்களா? இப்படி குடும்ப அக்கறை இல்லாம, குழந்தைய பத்தி கவலைப்படாம, குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல விஜய பக்கத்துல பார்க்கணும் நினைக்கிற நபர்களை விமர்சிப்பது, கேள்வி கேட்பது கூடாதா? முதல்ல பொன்ராஜ் அவர்களை கண்டிக்க, பொன்ராஜ் அவர்களை விமர்சனம் செய்ய, பொன்ராஜ் இப்படி பேசிட்டாங்கல்ல, உங்களை எவனுக்காவது தகுதி இருக்காடா? தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை விமர்சிக்கிறோம். விஜய் அவர்களுடைய மனைவி விவாகரத்து வழக்கு போட்ட பிறகுதான் அந்த வழக்கு குறித்து பேச ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் அதை பத்தி பேசவே தேவை கிடையாது. எத்தனையோ பேர் எவ்வளவு விமர்சனம் பண்ணா, அவர் மனைவியை விரட்டி விட்டாரு, மனைவி லண்டன்ல இருக்காங்கன்னு. நான் அப்போ கூட கண்டிச்சேன், அது நமக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு நடிகை குறித்து பேசும்போது நடிகையின் பெயரை கூட குறிப்பிடாம தான் சாட்டில் நான் வீடியோ போட்டேன். அவங்களுடைய பேருக்கு அவர் நமக்கு தேவை கிடையாது, அவங்க அரசியல் இல்லை, அவங்கள பேசக்கூடாது. ஆனா ஜோடியா கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் இப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்புறோம். அது வரைக்கும் விஜயை தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துலையும் பேசலை. ஏன் வேல்முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் அவர்கள் விஜய் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கட்டிப்பிடிக்கும் போது அவர் விமர்சனம் பண்ணார், மேடையில் கொந்தளிச்சாரு. அப்போ அதை கூட கண்டிச்சேன். ஏன் விஜய் கட்சியில் ரசிகர்கள் கட்டிப்பிடிக்க கூடாதா? அவங்க அண்ணனாக மாமனாக நினைச்சு கட்டிப்பிடிக்கிறான்னு நான் சொன்னேன். ஆனால் புருஷனாக நினைச்சு சில பிள்ளைங்க சில பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதான் பொன்ராஜ் கண்டிக்கிறாரு. அப்போது கூட நான் வேல்முருகனை கண்டிச்சு தான் காணொலி வெளியிட்டேன். அப்போ நான் விஜய் விமர்சனம் தான் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் விமர்சனம் பண்ணும்போது கூட வேல்முருகன் கண்டிக்கும் போது எதுக்கு நீங்கள் கண்டிக்கிறீங்க? அது அவங்க கட்சியில் அவங்க ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு நடிகனை பார்க்கும்போது அவங்க கட்டி பிடிக்கிறாங்க, முத்தவங்க சின்ன குழந்தைங்க கட்டி பிடிக்கலாம், நீங்கள் ஆபாசமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு கண்டித்தோம். ஆனால் கொள்கைகளை மட்டுமே பேசிய அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை எவ்வளவு தரம் தாழ்ந்து தாவேக்காரன் எழுதுறான். அண்ணன் சீமானுடைய மனைவி குறித்து எவ்வளவு தரம் தாழ்ந்து எழுதுறான். என்னுடைய குடும்பத்தை குறிவைத்து தனிப்பட்ட என்னுடைய குடும்ப புகைப்படத்தை எடுத்து போட்டு எவ்வளவு ஆபாச அவதூறுகள். இதை பார்க்கிற உங்க தமிழக வெற்றியுடைய பெண்களுக்கு மன உளைச்சலாகனா எங்க வீட்டு பெண்களுக்கு மன உளைச்சலாகாதா? எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இதை வந்து இரும்புல செஞ்சு வச்சிருக்கா? அப்ப எவ்வளவு அவதூறு, எவ்வளவு ஆபாசம், எதுவுமே தெரியாத ஒரு பொய் கதைகளை உண்மையா சமூக வலைதளம் அவ்வளவு பரப்புறான். நாம விஜயை நோக்கி என்ன எழுப்புறோம்? நீ ஏன் தாமதமா வந்த? உன் தாமதத்தால் மரணம், கரூர் மரணத்தை நம்ம விஜயை கடுமை விமர்சிக்க தொடங்குறோம். அதுல நான் உறுதியா இருக்கிறேன், விஜயினால தான் அந்த மரணம் நிகழ்ந்தது, மாற்று கருத்தே கிடையாது. 41 பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம், மாற்று கருத்தே கிடையாது. 54 பேர் செத்துருக்கான். கடைசியா செத்த திருச்சி கல்கண்டா கோட்டை விக்னேஷ் எட்டி கூட பார்க்கல, ஒரு இரங்கல் அறிக்கை போடல. அந்த கேள்வி எழுப்புறோம். உன்னுடைய படத்துக்கே நீ பேச மாட்ட,
தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனைகள் பேச மாட்டேற, செப்டம்பர் 20 ஒரு பிஜேபி பேச மாட்டேன்னு கேள்வி கேட்டா நம் குடும்பத்தை குறிவைத்து உரித்து, தாயை குறிவைத்து சமூக வலைதளம், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் எழுதுறீங்களே, எவனா தமிழக வெற்றி கழகத்தில் மனசாட்சி உள்ள, இன்னைக்கு பெண்ணியம் பேசக்கூடிய, இன்னைக்கு கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் பேசக்கூடிய, ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒருத்தன் இப்படி பேசக்கூடாது. அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க, சாட்டை துருவங்கள் கேட்டா அவரை கேள்வி கேளுங்க, அவர் குடும்பத்தை பேசக்கூடாது எவனா சொல்லிக்கிங்களா? நீங்க இப்ப மட்டும் ஏறிட்டு வந்து பொன்ராஜ் கண்டிக்கிறீங்க, பொன்ராஜை கண்டிக்கிறது உங்களை எவனுக்குடா தகுதி இருக்கு? யாரா எங்க குடும்பத்தை பத்தி பேசல? எங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு இனிக்கும், உங்க பெண்களை உங்க ரசிகளை பேசினா உங்களுக்கு என்ன கசக்குமா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு பொது மேடையில், தமிழக வெற்றி மேடையில் ஏறி ஒரு பொண்ணு சொல்லுது, நான் விஜயனாவை பார்த்துட்டேன்னா நான் வந்து செத்துருவேன், நான் ஒருவேளை அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே செத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய புதைகுழிக்குள்ள அவருடைய புகைப்படத்தை போட்டு மூடுங்கன்றது. இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் என்ன? எந்த குடும்ப பொம்பளையாவது இப்படி சொல்லுவாளா? இதுக்கு பேர் முதல்ல என்ன? எவனாவது ஒருத்தன் கண்டிச்சிங்களா? மேடையில் இருந்த அத்தனை பேரும் தடிமாடு மாதிரி உட்காந்துருந்தீங்களே, ஏம்மா இப்படிலாம் பேசக்கூடாதுமா, தாவேக்காவோட கொள்கையை பேசுமா, இருந்தால் தானே அந்த அம்மா பேசும், கோட்பாட்டை பேசுமா, இருந்தால் தானே பேசும், நம்ம என்ன வந்தால் செய்வோன்னு பேசுமா, இருந்தால் தானே பேசும். அதுக்கு விஜயை பிடிச்சிருக்கு. விஜய் என்ன செத்து போனோடனே போட்டோ போடணும். அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் ஆளாக்கி வளர்த்தெடுத்து உருவாக்கிய அப்பா அம்மாவை பற்றி கவலை இல்லை, குடும்ப பின்னணியை பற்றி கவலை இல்லை, சமூகத்தை பற்றி கவலை இல்லை. செத்து போனோடனே விஜய் போட்டோவை போட்டு மூடுன்னு ஒருத்தி பேசுகிறாங்க. இதை ஒருத்தின்னு சொன்னால் ஒருத்தின்னு சொல்லி அவமானப்படுத்தார் தமிழ்நாட்டு பெண்களைமாங்க. திருச்சியில் ஒரு பொண்ணும் தாயும் உட்காந்துக்கிட்டு அப்படி அழுது. எதுக்கு அழுதுன்னு பார்த்தா விஜயை பக்கத்தில் பார்த்துடும் அம்மா அழுது, அவன் பொண்ணு தேம்பி தேம்பி அழுது, எதுக்கு பார்க்கலன்னு அழுது. இப்படி இதுகெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டதுக்கு ஒருத்தி வந்து இப்படி அழுறா, ஒருத்தி பார்த்துட்டு அழுறா, ஒருத்தி பார்க்கலன்னு அழுறா, ஒருத்தின்னு சொல்லிட்டான்னு சொல்லி என் மேலே திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு, மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்து போயிருக்காங்க. ஒருத்தின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த குறிப்பிட்ட நபரை ஒருத்தின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வழக்கப்பட முடியுமா? ஒருவன் ஒருத்தி, விஜய் ஒருவன், விஜய ஒருவன்ட்டாருங்க. ஒருத்திங்கிறதே அவ்வளவு காயப்படுத்துதுன்னா, ஒருத்தி அழுதா, ஒருத்தி பார்க்கலன்னு அழுதா, ஒருத்தி பார்த்துட்டான்னு அழுதான்னு சொன்னதுக்கே உங்களுக்கு காயப்படுத்துதுன்னா, மற்ற வீட்டு பெண்களை, அஜித்குமார் வீட்டு பெண்களை எவ்வளவு இழிவா விஜய் ரசிகர்கள் பேசுனீங்க, அஜித்தை குறித்து எவ்வளவு இழிவா பேசுனீங்க, அஜித் பையனை பத்தி எவ்வளவு இழிவா பேசுனீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுதாடா? சிவகார்த்திகனுடைய பொண்ணு குறித்து விஜய் ரசிகன் எவ்வளவு கேவலமா, எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்க. சிவகார்த்திகனுடைய பிள்ளை குறித்து எவ்வளவு இழிவா பேசுறீங்க, அவருடைய மனைவி குறித்து, அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து எவ்வளவு இழிவா பேசுறீங்க. தனுஷை பத்தி உங்களுக்கு எதிராக எவனும் இருக்க கூடாது. சூர்யாவை பத்தி, தனுஷை பத்தி, கார்த்தியை பத்தி, சிவகார்த்திகனை பற்றி, அஜித்குமாரை பற்றி, ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மிக மட்டமாக கேவலமாக பேசும்போதெல்லாம் உங்களுக்கு குழுகுழுப்பா இருந்துச்சு. நேற்று ஒரு ஈனப்பைய கையில மட்டும் கிடைச்சானவங்க செவிட்ட கட்டி அடிச்சு விடுவான். ஏண்டா உங்களுக்கு அவ்வளவு திமிரு என்னடா? நீங்க ஒரு அதிகாரத்துக்கு வரல, ஒரு எம்எல்ஏ கனவு அடையல, ஒரு தேர்தலை கூட அடையல. இந்த பொன்ராஜ் அவர்களை கண்டிக்கிறான். பொன்ராஜை கண்டிக்கிற இந்த ஈனப்பயலுக, இந்த ஆதவர்ஜுனா, இந்த நிர்மல்குமார், இந்த ராஜ்மோகன், இந்த லயலாமணி, ஏண்டா பொன்ராஜை கண்டிக்கிறீங்களாடா? பொன்ராஜை கண்டிக்கிற பெண்ணியம், உங்க வீட்டு பெண்களுக்கு வந்து பேசுனா அது பெண்ணியம். இதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ராணிப்பேட்டையினுடைய வேட்பாளர் அவங்க பொது மேடையில் இந்த மாதிரி ஆற்றல் கொள்ளை, கனிமவள கொள்ளை குறித்து பேசுகிறாங்க. விஜயினுடைய ரசிகை ஒரு பொண்ணு வந்து விஜய் என்ன படத்தை பார்க்க விட மாட்டாங்க, விஜய் என்ன படமே போட மாட்டாங்கன்னு பேசுது. இதெல்லாம் ஒரு ஒரு ரசிகையா? இதெல்லாம் வந்து ஒரு கட்சியா அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனத்துக்கு நீ பதில் சொல்லணும். ராணிப்பேட்டையினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர் அவங்க, ஒரு பொண்ணு, அது ஒரு இஸ்லாமிய பெண்ணு. தங்கை தாரியா பத்தி அவ்வளவு இழிவா, வாயில சொல்ல முடியாத வார்த்தையில அவ்வளவு இழிவா கேவலமா எழுதுறாங்க. இதை அத்தனை பேர் ஷேர் பண்றான். நீ பேசுனது சரிதான், நீ சூப்பர், இது இப்படிதான் பேசணும், இப்படித்தான் இது பண்ணணும், இவங்களை இப்படித்தான் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறான். ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரை, ஒரு வேட்பாளரை, ஒரு இஸ்லாமிய பெண் பொதுவெளிக்கு வந்து அரசியல் பேசுவது இன்னைக்கு அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. பெண்கள் பொதுவெளிக்கு வந்து அரசியல் பேசுவது சாதாரண காரியம் கிடையாது. உங்களை மாதிரி தற்கொலை கூட்டம் கிடையாது. படிச்ச பொண்ணு, திமுக அதிமுக என்று எல்லாரையும் கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை, ஒரு வேட்பாளரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய வேட்பாளரை பொதுவெளியில எழுதுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. வாழ்க்கையை தொலைக்க தயாரா மைக்கில், வாழ்க்கையை தொலைக்க தயாராரு. இவன் ரசிகன், இவனுக்கு 200-300 பேர் அவ்வளவு பேர் ஆதரிச்சு பேசுறான். அப்ப ராஜ்மோகன், இந்த லயலாமணி, நிர்மல்குமார், இந்த ஆதவர்ஜுனா,
இந்த புஷி ஆனந்த் எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ கண்டிக்க வேண்டியதானே? இப்படி பெண்ணை பேசக்கூடாது. உங்கள் பெண்ணை, உங்கள் ரசிகையை, அதுவும் விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், விஜய்க்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன், விஜய் மாமாவை பிடிக்கும், என் மாமாவோட விஜய் மாமா பிடிக்கும், விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், விஜய் நான் செத்தா விஜய் போட்டா போட்டு மூடிடுங்கன்னு சொன்ன பெண்களை தான் பொன்ராஜ் பேசினார். பொன்ராஜ் எல்லா பெண்களையும் பேசலை. இந்த பெண்களை பேசியதற்கு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா, எந்த தவறும் செய்யாத தாரிகாவை, எங்கள் குடும்ப பெண்களை, சீமான் குடும்ப வீட்டு பெண்களை, நாம் தமிழ் கட்சி பெண்களை, தொடர்ச்சியா எல்லா கட்சிக்காரனுடைய பெண்களையும் நீங்க பேசுறீங்களே, அப்ப அது மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ? விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறான். நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, விபச்சார வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ். நான் சொல்றேன், நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு 1000 பேருங்க மகங்கிற கமெண்ட் 1000 பேர் போட்டிருக்கான். நாங்க ஏதாவது விஜய் அப்படி திட்டிருக்கோமா? தாவேகா கட்சிக்காரன் அப்படி திட்டிருக்கோமா? 1000 பேர். நான் அரசியல் பேசுறேன், எங்க அம்மா என்னடா பண்ணாங்க? நான் அரசியல் பேசுறேன், மனைவி என்னடா பண்ணாங்க? நான் அரசியல் பேசுறேன், என் குழந்தை என்ன பண்ணாங்க? அப்ப எங்க குடும்பத்தை மட்டும் பேசுறது அவ்வளவு கமெண்ட், அவ்வளவு ஆபாச வார்த்தை. அத்தனை பேர் விஜய் கட்சிக்காரன். இவ்வளவு நாள் அரசியல் பேசியிருக்கிறோம், 14-15 வருஷம் அரசியல் பேசியிருக்கிறோம், எத்தனையோ அரசியல் கட்சி வழக்கு வாங்கிக்கிறோம், சிறைப்பட்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு வல்கராக எந்த கட்சியும் பேசியது கிடையாது. இவ்வளவு கேவலமாக எந்த கட்சியும் பேசியது கிடையாது. இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில், இவ்வளவு மோசமாக இழிவாக கமெண்ட் கீழே போனா முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை மட்டும்தான். நீங்கெல்லாம் மற்றவர்களை கண்டிக்க முதல்ல தகுதி இருக்கா? முதல்ல உன் மூஞ்சில் இருக்கிற கரியை தொட, அப்புறம் அடுத்த முதுகில் இருக்கிற கரியை துடைக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.